ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? காலையில் எர்லி மார்னிங் 4:30 ஆகுது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்கெண்டில் ஏதாவது ஹாலிடேஸில் வந்து ஒரு ரெசார்ட் ஸ்டே vlog போடுவேன். ஸோ இந்த வாட்டியும் ஒரு ரெசார்ட்ஸ்லேயே, ஆனால் நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் ரெசார்ட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க, அது என்ன ரெசார்ட்டு, அங்கே போய் என்ன பண்ணுறோம்ன்றது ஆன் த வே நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பார்க்குறோம், என்னென்னலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும். ஸோ இந்த டிவைன் காஃபே அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு வருதுங்க. எப்பா பசங்க எந்திரிக்காம நல்லா தூங்குது. ஏன் எழுப்புங்க, ஐஷா எந்திரிங்க. கார்பெட்டு போட்டோம் ஜம்முன்னு தூங்கிட்டு வராங்க. எஸ், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்பா தூக்கம் கண்ணை கட்டுதுரா. எப்பா முடியல. டிவைன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு, அவ்வளோ சூப்பராக இருக்குது சர்வீஸு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஹோட்டல்னு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம், எல்லாருமாக காஃபி குடிக்கிறோம் வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விவிஐபி எல்லாம் மினிஸ்டர்ஸ்லாம் வருவாங்களாம். அந்த ரூம் இருக்குது. காஸ்ட் ரீசனபிளாக இருக்குது, சர்வீஸ் அட்டகாசமாக இருக்குது. சீரியஸாக நான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் தான் வரேன். இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாராயணசாமி டெம்பிள் அவங்களோட நினைக்கிறேன், ட்ரஸ்ட்டு போல இருக்குது. ஆனால் சாப்பாடு உள்ளே இருக்க ஃபுட்டுலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். மினி டிஃபனு 140 rupees, நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. காஃபி கேட்டிருந்தோம். காஃபி கூட அழகாக ரஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி பார்க்குறேன். சூப்பரான விஷயம் சரிங்களா. அதுவும் வந்து அவள் பாவம் பண்ணான், அவருக்கு காஃபி கிடைக்கல. எனக்கு Take the exit to Bangalore Bypass Road, then keep right to continue on Bangalore Bypass Road. அட் லாஸ்ட் 20 ஏர்பின் பென்ஸ் ஏறி ஏற்காடு ஷேர்வாஸ்டல் ரெசார்ட்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ரூமுக்கும் வந்துட்டோம். வாங்க ஒரு குட்டி ரூம் டூர் பார்த்துருவோம். பார்ப்போம். நம்ம ஸ்டே பண்ணிக்க ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சூட் ரூம் 501. ஸோ என்ட்ரு ஆனோன்னா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வியூ. ஸோ யூ ஹாவ் அ சோஃபா கம் பெட், யூ ஹாவ் ஒரு சோஃபா, அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பேசின் அண்ட் தெர் இஸ் அ ஸ்பேஸ் டு ட்ரை யுவர் கிளாத்ஸ், அப்புறம் ஒரு கிளாக், அப்புறம் ஹியர் கம்ஸ் தி பெட்ரூம். ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, கிங் சைஸ். அண்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு இருக்குது, உங்கள் லக்கேஜஸ் வச்சுக்கலாம், நல்ல பெரிய கபோர்டு. அண்ட் இங்கே மேலே புளி இருக்குது, இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு டிவி இருக்குது. டிவி இன்னும் ஆன் பண்ணல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வியூ இருக்குது, மவுண்டன் வியூ இருக்குது. சூப்பராக இங்கே நிறைய பிளான்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அழகாக பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். பின்னாடி ஒரு ப்ளே ஏரியா வேறு இருக்குது, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் டைம் இருந்தால் அங்கே போய் செக் பண்ணலாம். ஓகே, பாத்ரூம் நீட்டாக இருந்தது, அதுதான் வந்த உடனே பார்த்தேன். ஸோ இட் இஸ் க்ளீன், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நல்லாவே ஃப்ராக்ரண்ட்டாக இருந்தது, நல்ல வாசனையாக இருந்தது. அண்ட் டாய்லெட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல் த ரூம் டூர். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், ரசம் இருக்குது, சிக்கன் இருக்குது, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, மஞ்சூரியன் இருக்குது. எஸ், எல்லாமே அவைலபிள். ஜஸ்ட் லுக் அட் த வியூ. அழகாக பார்த்தீங்கன்னா இந்த லுக் வியூவோடையே சூப்பராக நம்ம சாப்பிட போகிறோம். ரூம்லேயும் சாப்பிட்லாம், பட் ஸ்டில் வி வாண்ட் டு என்ஜாய் த வியூ அண்ட் ஹேவ் அவர் ஃபுட். இதுக்கு எதமாக பார்த்தீங்கன்னா சுட சுட ரசம் சாதமும், சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65 எம்மியாக இருக்குது. சூப்பர், நல்ல மவுண்டன் வியூவோட சில்லுன்னு ஒரு கிளைமேட். எல்லாம் சைலண்ட்டாக சாப்பிட்றாங்க, வாயே திறக்கல. ஏன்னா காலைல 6 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பசி அதனால் யாரும் பேச முடியல. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா தோசை, பொங்கல், எனக்கு ஒன்று போதும், அவனுக்கு இருக்கு போதும். 3 மட்டும் தாங்க. ஓகே, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ காலையில் ஒரு 9:30க்கு விஆர். இங்கே கொஞ்சம் மழை வேறு நைட்டெல்லாம் பெஞ்சுது. நல்ல ஒரு வியூ. அண்ட் கிளாஸ் வியூ ரூம். ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வியூ ரூம். தெரியுதா? 4 பக்கமும், ஆக்சுவலி 2 பக்கம் கிளாஸ். இந்த பக்கம் கிளாஸு, இந்த பக்கம் கிளாஸ். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரூம் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். திஸ் இஸ் தி கிளாஸ் வியூ ரூமு. ஸோ என்ட்ரன்ஸ் அதுதான். என்ட்ரன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது.
அண்ட் ஆல்சோ ஒரு டைனிங் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக கிராஸ் மேட் போட்டு உங்களுக்கு ஏசி இருக்குது. இப்போ நாங்கள் இருந்த ரூமில் ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது பாருங்கள், சூப்பராக க்ளீனு, கிளாஸஸ்லாம் கூட க்ளீனாக இருக்குது. அண்ட் டிவி இருக்குது, இதே டிவி தான், பட் எங்கள் அங்கே இருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ் டிவி, இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அண்ட் சேம் சோஃபா அங்கே இருக்கிறதே தான் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வரைக்கும் நீ நடந்து கீழே இறங்கணும். அதுக்கு சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து ரூம் சேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இருந்தோம், சூட் ரூமில் இருந்தோம், ஃபேமிலி சூட்டில். இப்போ வந்து வேலி வியூ ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே எல்லாரோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ சரவணன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்த்டே பேபி. மெயினாக நம்ம இங்கே வந்தது காரணமே சரவணனோட 40th பர்த்டே, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் இவரோட அவுட்ஃபிட், இது இவரோட அவுட்ஃபிட். இப்போ என்னோட அவுட்ஃபிட் காட்டுறேன் பாருங்கள். வாங்க நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ சேர்வராயன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம ரெசார்ட்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது, கொஞ்சம் மேலே போனால். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நல்லா போகும்போதுலாம் நல்ல ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. லைக் ரோடு இதுவாக இருக்குது, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் சின்ன ரோடு, எதிர்க்க வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரணும், அதுதான். இப்போ வந்திருந்தோம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மொடவாட்டுக்கால் சூப் வந்து ஃபேமஸ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ குடிக்கிறோம். குடிங்க சூப் குடிங்க, நிறைய இருக்குங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக ஒரு கோயிலுக்கு வந்தோம், பெருமாள் சின்ன ஒரு கொகைக்குள்ள கோயில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கச்சஸ்நாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் வந்து ஈஸ்வரனை முட்டி போட்டு சுற்றுற மாதிரி, இது குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கைலாஷா கோணையில் கூட பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்க்க அப்படியே குனிஞ்சு தான் போகணும், அதே மாதிரி. எஸ், கன் ஷூட் பண்ணுறோம். ஹோல்ஸில் பாரு, உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. எப்படி இருக்கும் ஐஷு? இரு திவ்யா ரைடு. இந்த வியூ பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைடு இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக இந்த இடத்த மட்டும். பார்க் பண்ணுற இடம் அங்குது. ஸோ வி ஆர் இன் பக்கோடா பாயிண்ட். பா செமையாக இருக்குது இல்லை? அங்கே மேலே போயிட்டு நல்ல கிளைமேட், வெயில் சுத்தமாக இல்லை. மதியானம் 1 மணி ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காஃபி வாங்கலான்னு வந்தோம். மூன் கிரீன்ஸ் காஃபி ஒர்க்ஸ். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா காஃபி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. சொல்லுங்கள், இங்கே என்னென்னலாம் இருக்குது? காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர் இருக்குது, மிளகு இருக்குது, அப்புறம் ஸ்பைசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட்லேருந்து நியர்பை இருக்குல்ல அந்த கடை. டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே மேலே ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா இருந்தது. நல்ல சில்லுன்னு கிளைமேட்டு, நல்ல குளிர் வேறு இருக்குது, மழை வேறு பெஞ்சிருக்கு. நல்ல சில்லுன்னு இருக்குது. ஆனால் ரொம்ப குளிரில் வந்த அன்றைக்கி குளிரில் இப்போ கொஞ்சம் நல்லா குளிருது. இந்த மாதிரி நியான் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபோட்டோஸ் வேணா அழகாக எடுத்துக்கலாம். சரி, ஓகே, எடுக்கலாமா ஃபோட்டோ? கொதிக்கிற அடுப்பு டேபிளுக்கு முன்னால் ஏற்காடுலேருந்து கிளம்பி அந்த வேலை வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம்? வாணியம்பாடி தானே. வாணியம்பாடியில் அகமதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பிளேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக நம்ம மிடில் ஈஸ்டில் சாப்பிட்ட மாதிரி. கொஞ்சம் தான் ஏரியும், என்னென்னமோ இருக்குது இல்லை. ஓகே, சாப்பிட்டு முடிப்போம்.